வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நாம உருளைக்கிழங்கோட நன்மைகளை பத்தி தான் பார்க்க போறோம். பொட்டேட்டோ, ஆமாங்க. சோ அதை பத்தி நன்மைகளை பார்த்துலாமா? நம்ம டெய்லி நம்மளோட உணவுல ஏன் குழந்தைகளுக்கு கூட ரொம்ப பிடிக்கும் இந்த உணவுன்னு சொல்லலாம். சோ இந்த உருளைக்கிழங்குல என்னென்ன ஆரோக்கிய நன்மைகள் இருக்கு, உண்மையில இது நல்லதா இல்ல மோசமா அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். உடலுக்கு தேவையான பலவித சத்துக்கள்லாம் இதுல இருக்கா? அப்கோர்ஸ் விட்டமின் சி, B6, பொட்டாசியம், ஃபைபர் கண்டென்ட் நிறைஞ்ச உணவு. உடல் எரிசக்தி, அதாவது எனர்ஜி தரக்கூடிய முக்கியமான உணவுப் பொருள் இதுதான். குழந்தைகள் முதல் பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு உணவுப் பொருள்னு சொல்லலாங்க. உடல் பலம் அண்ட் எரிசக்தி கொடுக்கும். கண்டிப்பா உருளைக்கிழங்குல கார்போஹைட்ரேட்ஸ் அதிகம், உடம்புக்கு தேவையான சக்தியை அது கொடுக்குது. வெயில் சூட்டுல வேலை செய்யற மனிதர்களுக்கு இது ரொம்ப நல்ல உணவு. உடலுக்கு வலிமை அண்ட் சோர்வை குறைக்க அது ஹெல்ப் பண்ணுது. சோ எனர்ஜியை நிறையவே சேவ் பண்ணும். இந்த உருளைக்கிழங்க சாப்பிடுங்க. அடுத்ததா இருதய ஆரோக்கியத்திற்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. பொட்டாசியம் அதிகம் இருக்கிறதுனால இதனால பிளட் பிரஷர் கட்டுப்பாட்டுல இருக்கும். கொலஸ்ட்ரால் குறைக்க உதவுது. இதனால இதயம் ஆரோக்கியமா இருக்கும். உருளைக்கிழங்க அதிக எண்ணெயில பொரிக்காம வேக வச்சோ சுட்டோ சாப்பிடுறது ரொம்ப நல்லது. அப்புறம் பாத்தீங்கன்னா அல்சர், அதாவது ஜீரண பிரச்சனைக்கும் நல்லது. ஓகேங்களா? இப்ப ரொம்ப சாஃப்டான உணவு அப்படிங்கறதுனால வயிறு குளருக்கு ரொம்ப ஏற்றது. அசிடிட்டி அதை குறைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. சின்னதா வேக வைத்த உருளைக்கிழங்கு அதாவது கொஞ்சமா நீங்க வேக வைத்த உருளைக்கிழங்கு நீங்க சாப்பிடலாம், ஒன்னும் தப்பு கிடையாது. அது வாயு பிரச்சனை உண்டாக்கிருமா அப்படிலாம் நீங்க பயப்படணும். அளவுக்கு மிஞ்சினாதான் அது அமிர்தம் கூட நஞ்சுன்னு சொல்லுவாங்க. சோ அளவா சாப்பிடுங்க. மலச்சிக்கல் பிரச்சனைக்கு வேக வைத்த உருளைக்கிழங்கு நீங்க சாப்பிடுறது ரொம்ப நல்லது. அடுத்ததா சருமம் அண்ட் முகப்பொழிவுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இதுக்காக நீங்க எல்லாருமே சாப்பிடுவீங்க. உருளைக்கிழங்கு முகத்துல தடவைனா முக ஒளி, அதாவது நல்ல பிரகாசமா இருக்கும் நம்மளோட ஃபேஸே அப்புறம் கண்ணை சுற்றி அந்த கருமை இருக்கு, டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் குறைக்கும். முகத்துக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சி கொடுத்து அந்த எண்ணெய் சுரக்காம நல்லா பாதுகாக்கும். ஓகேங்களா? சோ அடுத்ததா கவனிக்க வேண்டிய விஷயம், உருளைக்கிழங்கு அதிக எண்ணெயில பொரிச்சா உடல் எடை கூடிடும். அதை நான் சொல்லிட்டேன். பிளட் சுகர் அதிகமானவங்களுக்கு அதிகம் சாப்பிடாதீங்க. நல்லா வேக வச்சு இல்லைன்னா சுட்டு சாப்பிட்டா அதிக நன்மை இதுல கிடைக்கும்னு சொல்லிட்டு, உண்மையில உருளைக்கிழங்கு நல்லதா அப்படின்னா மிதமான அளவுல சாப்பிட்டா ரொம்ப நல்லது. நான் சொன்னேன் இல்லையா, அளவுக்கு மிஞ்சினா அமிர்தம் நஞ்சு. சோ அளவோட சாப்பிடுங்க. ஓகே, டயட் பண்ணும்போது பொரிக்காம நீங்க சாப்பிடுங்க. எனர்ஜி தரும், ஸ்கின் கேருக்கும் ரொம்ப நல்லது. அடுத்ததா இப்போ உங்க கருத்தை சொல்லுங்க. உருளைக்கிழங்க எப்படி சாப்பிட விரும்புறீங்க? உங்க டிப்ஸ் அண்ட் அனுபவங்களை கமெண்ட்ஸ்ல எங்க கூட ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை அழுத்துங்க. அண்ட் நம்ம ஏற்கனவே சொல்ற மாதிரி நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ சோ மச். பை, டேக் கேர்.